ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம தம் பிரியாணி பண்ண போகிறோம்ப்பா. நான் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டிருக்கேன். இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்கேன் வெங்காயம் போட்டுடலாம்ப்பா. வெங்காயம் நல்லா செவக்க வதங்கிடுச்சுப்பா. இப்போ இது முதல்ல கொத்தமல்லி போடுறேன். நான் போடுற மாதிரியே செய்யுங்க. இது கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக போடலாம். நல்லா கொத்தமல்லி வதங்கிடுச்சுப்பா. நான் ஒரு 10 கிராம் வெறும் மிளகாத்தூள் போடுறேன். மிளகாத்தூள் பச்சை வாசனை போயிடுச்சுப்பா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இன்னொரு 1/2 ஸ்பூன் போடலாம். இப்போ கொஞ்சம் புதினா போட்டுடலாம்ப்பா. நான் போடுற பிரகாரமாக செய்யுங்க. உப்பு போட்டுடுங்கப்பா. உப்பு பச்சை மிளகாவும் போட்டேன்ப்பா. தேவையான அளவுக்கு தயிர் போட்டிருக்கேன்ப்பா. தம் பிரியாணிக்கு நான் வந்து தண்ணி வச்சுருக்கேன். இதில் அரிசி போட்டுடலாம். எல்லாமே நம்மளுக்கு நல்லா வதங்கிட்ட பிறகு தான் லாஸ்ட்டில் தான் தக்காளி போடணும். தக்காளி போட்டோம். இந்த அரிசி கொதிக்கும்போது கொஞ்சம் புதினா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இந்த ரைஸ்லேயே போட்டுடலாம்ப்பா. கொஞ்சமாக இந்த அரிசிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம்ப்பா. எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். எப்படி நீங்கள் செஞ்சுருப்பீங்களா, எப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு எந்த பதத்தில் படிச்சிடலாம்ப்பா. இப்போ அரிசி ஊற வச்ச தண்ணி இதில் நான் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன்ப்பா. நம்மளுக்கு அளவு, ஏன்னா வடி போட்டதுனால அளவு கொஞ்சம் திட்டமாக வச்சுக்கலாம். கரெக்டான பதத்துக்கு நம்மளுக்கு இருக்குப்பா. நம்ம இதெல்லாம் போடும்போது வாசனை நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்கும். நம்மளுக்கு என்னடா சிக்கனே போடாமல் சிக்கன் பிரியாணின்னு கேட்காதீங்க. நல்லா இப்படி தண்ணி கொதிக்கும் போது தான் இந்த சிக்கனை போட்டு 5 நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னா செம்ம சாஃப்டாக இருக்கும்ப்பா. கொதி வந்த பிறகு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம்ப்பா டைட்டாக. நமக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சுப்பா. இப்போ நம்ம அரிசி போட்டு இந்த ரைஸ் வடித்த ரைஸை போட்டுடலாம். நல்லா கலர் விட்டுலாம். இதுக்கு நம்ம வந்து ஒரு லெமன் பிழிஞ்சு ஊற்றி கலர் விட்டுலாம். நெய் கொஞ்சம் ஊற்றலாம். நமக்கு நெய் கொஞ்சம் ஊற்றுலாம்ப்பா. போதும், அவ்வளோதான். இப்போ நம்ம இது மேலே டம் போட்டு விட்டுலாம்ப்பா. நான் சாப்பாடு வடித்த கொதித்த தண்ணி கூட வேஸ்ட் ஆக்கலப்பா. அந்த சூடு தண்ணி அப்படியே நம்ம டம் போட்டு விட்டுலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் நான் டம் போட்டேன்ப்பா. சூப்பர் பிரியாணி, பாய் வீட்டு பிரியாணிப்பா. கலர் இப்படி தான் இருக்கணும். தக்காளி சாதம் மாதிரி ரெட் கலரில் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கொண்டாடுங்க. ஹாய்.